கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற முக்காவாசி பேர் ஜெய்பீம் படம் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் பாண்டிச்சேரியில நடந்திருக்கு. தான் செய்யாத ஒரு தப்புக்காக போலீஸ் கிட்ட சரமாரியா அடி வாங்கி இருக்காங்க 3 மகளிர், அதுவும் நிர்வாணப்படுத்தப்பட்டு. இப்ப நீங்க பாக்குற அந்த அம்மா தான் அந்த பாதிக்கப்பட்டவங்க. இவங்க பேரு கலையரசி. புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் அப்படின்ற ஒரு கிராமத்துல அமைஞ்சிருக்க லே பாண்டி அப்படின்ற ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்க்கறாங்க. கடந்த மே 10ஆம் தேதி பெங்களூர்ல இருந்து ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா சுற்றுலா வராங்க பாண்டிச்சேரி. கீர்த்தனா சுகேஷ் அப்படின்ற ஒரு கப்பல் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அவங்களோட வைர மோதிரம் காணாம போயிருது அந்த கீர்த்தனாவோட. அப்ப அந்த ஹோட்டல் நிர்வாகம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ரூமுக்கு 3 பேர் வேலை பார்க்க போயிருக்காங்க, அதாவது சுத்தம் பண்ண போயிருக்காங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு இந்த ப்ரூஃப் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அதாவது இவங்க 3 பேரும் அந்த நேரத்துல, அதாவது அவங்க நீச்சல் குளத்துல போய் குளிக்க போன நேரத்துல இவங்க வந்து சுத்தம் பண்ண போயிருக்காங்க. சோ இத வச்சே முடிவு பண்ணிடுறாங்க இவங்க தான் திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அதாவது தவளக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷன். அந்த ரூமுக்கு சுத்தம் பண்ண போன அந்த 3 லேடிஸோட சேர்த்து இந்த நீச்சல் குளத்தை பராமரிக்கிறவங்க 2 பேர், இவங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிக்கிறேன்ற பேர்ல சரமாரியா அடிச்சிருக்காங்க. அதுல ஒரு மகளிர் போலீஸ் அவங்களோட Dress எல்லாத்தையுமே அவுத்து அவங்கள செக் பண்றேன்ற பேர்ல அப்படியே நிர்வாணப்படுத்தி அடிச்சிருக்கு. அவங்க உடம்பு புறா அடிக்காயம். அப்போ கலையரசியோட கணவர் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப முடியாம இருக்காரு, அவரோட மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்படும், அதுக்கு தான் நீ களவான் இருக்க அப்படின்னு சொல்லி கலையரசியை ரொம்பவே அடிச்சு நைட்டு 12 மணி வரை உட்கார வச்சிருந்திருக்காங்க. அப்ப அவரோட கணவர் வந்திருக்காங்க. அப்போ கலையரசியோட கணவன் அர்ஜுனன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க இருந்த கோலத்தை பார்த்து ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிடுறான். மனைவியை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களை உட்கார வச்சுட்டு, நான் கூட இதுவரை உன்னை கை நீட்டி அடிச்சது இல்ல, உன்னைய போய் இப்படி அடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் உடம்புக்கு அவர் எடுக்க வேண்டிய மருந்து எதையுமே அந்த மன உளைச்சல்ல ஒழுங்கா எடுக்காம அன்னையில இருந்து 6 நாள்ல, அதாவது 16ஆம் தேதி உயிரிழந்துறாரு. அடுத்த 2 நாள்ல அந்த ஹோட்டல் நிர்வாகத்துக்கு அந்த கப்பல் வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, எங்க மோதிரம் திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு. அதாவது அவங்களுக்குள்ளேயே அந்த மோதிரத்தை தொலைச்சிட்டு ஒழுங்கா தேடாம அவங்களும் அந்த ஹோட்டல் நிர்வாகமும் அந்த போலீஸும் சேர்ந்து ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க. அந்த போலீஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அதே மாதிரி அடிச்சு நொறுக்கணும்னு உங்களுக்கு தோணுதுல. ஆனா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, ஆயுதப்படைக்கு மாத்தினது புதுச்சேரி டிஜிபி சாலினி சிங். அந்த பெங்களூர் கப்பல்கிட்ட 5 லட்சம் ரூபாய் மோதிரத்தை மீட்டு கொடுத்துட்டா 10-20 கொடுப்பாங்கன்னு அந்த நக்கப்பையில அடிச்சு விசாரிக்கிறேன்னு ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை ஆயுதப்படைக்கு இடமாற்றம். உங்க வாயில நிறைய வருதுன்னு எனக்கு தெரியுது, கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.